அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரா. நமக்கு ஜாதகப்படி தசாபுத்தி எல்லாருக்கும் கொஞ்சம் வச்சிருப்பீங்க மனசுல. இல்லைனாலும் கம்ப்யூட்டர்ல ஜெராக்ஸ் போட்டீங்கன்னாவே கீழே தசாபுத்தின்னு வந்துடும். இப்போ நடந்துட்டு இருக்க கரண்ட்ல இருக்க என்ன தசாபுத்தி அப்படின்னு வந்துடும். அது குருதசை நடக்கலாம், சுக்கரசை நடக்கலாம், புதசை நடக்கலாம், ராகசை நடக்கலாம், கேதுசை நடக்கலாம், எதுவும் நடந்துட்டு போகுது. நம்ம ஆர்டர் வயசுல இந்த ஒரு தசா புத்தி இருக்கு இல்லையா, சூரிய தசையில சூரிய புத்தியில நீ எந்த சுவாமியை கும்பிட்டா உங்களுக்கு வளர்ச்சி வரும் அப்படிங்கிறத இது மாதிரி ஒவ்வொரு புத்தி வயசா பார்க்க போறோம். இந்த வீடியோ தொடர்ந்து எபிசோடா 1 by 1 வரப்போகுது. அதனால இது நல்லா உள்வாங்கிக்கிட்டு இதை உபயோகப்படுத்திக்கிங்க. எங்க ஜாதகம் பார்த்தாலும் அந்த ஜாதகத்தை தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவா எழுதிட்டு வாங்க, அல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்துட்டு இந்த வீடியோ நீங்க பாக்குற மாதிரி இருந்தா உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்து, தசாபுத்தி தசை ஒண்ணு புத்தி ஒண்ணு இருக்கும், எது நடக்குதுன்னு பார்த்து அதற்கான வழிபாடுகளை செஞ்சாவே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதுக்கான இதுல முதல்ல சூரிய தசை எனக்கு நடக்குது, ஏன்னா சூரிய தசை நடந்துட்டு இருக்குங்க. அதுல சூரிய தசையில சூரிய புத்தி நடக்குது அப்படின்னா ருத்ராபிஷேகம் அப்படின்னு மிருத்யு ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் இருக்கு இல்லையா, மிருத்யுஞ்சய ஹோமம், இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை தொடர்ந்து பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சனி பகவானுக்கு பக்கத்துல சனி பகவான் கோயிலுக்கு அர்ச்சனை பண்றது, அது மிகப்பெரிய விசேஷமா இருக்கும். இதை நான் அப்படியே ஒரு போட்டோவா எடுத்து உங்களுக்கு நான் போட்டு வைக்கிறேன், நீங்க பாத்துக்கலாம்.